போன வருஷம் வேலண்டைன் டேவை நினச்சா எனக்கு இன்னுமே சிரிப்பாக தான் இருக்குது. ஏன்னா செஞ்ச ரெசிபி அப்படியே சொதப்பிடுச்சு. சரி, இந்த வருஷம் அதை நினச்சிட்டே எதுவுமே பிளான் பண்ண வேணான்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் திடீர்னு என்ன தோணுச்சுன்னே தெரியல. இந்த கேக்கு தானே செஞ்சு பார்த்தா தான் என்னென்னு மனசு மாறிடுச்சு. சரின்னு நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு கடைசியாக இந்த ட்ரெஸ்ல வச்சு செய்யலாம் தான் முடிவு பண்ணி களத்தில் இறங்கிட்டேன். ஆக்சுவலாக கரெக்டாக 2 பேருக்கு ஆகிற மாதிரி ரெசிபி ஒன்று பார்த்தேன். அதை அப்படியே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த தடவை ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே எழுதி வச்சு தான் செஞ்சேன். ஏன்னா எப்போ எதை மறப்பேன்னு எனக்கே தெரியல. ஒரு பயத்தோடையே தான் ட்ரை பண்ணேன். ரெசிபி செம்ம சூப்பராக வந்தது. கடைசியாக அந்த டெக்கரேட் பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் கேக் டெக்கரேட் பண்ண பார்த்தீங்களா, அப்போ கை நடுங்குச்சு. அடுத்த கேக் டெக்கரேட் பண்ணும்போது பக்காவாக வந்திருந்தது. இந்த ஸ்ட்ராபெரி வாங்கி அதை கரெக்டாக ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு மில்க் போர் பண்ணும்போது பார்க்கும்போது எனக்கே செம்ம சூப்பராக இருந்தது. நல்லா திருப்தியாக சாப்பிட்டு எங்களுக்கு பிடிச்ச படம் பார்த்துட்டு எங்களோட வேலண்டைன் டே இப்படி தான் கம்ப்ளீட் ஆச்சு. உங்களோட வேலண்டைன் டே எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.